சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் வானிலை தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய வட இலங்கை கடலோர பகுதிகளின் நிலவிய தித்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் வேதாரண்ய தெற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இதை தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும். அப்படி புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய வட இலங்கை கடலோர பகுதிகளின் நிலவிய தித்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் வேதாரண்ய தெற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இதை தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும். அப்படி புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டி தித்வா புயலுடைய பாதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் பேசினதை நம்ம பார்த்தோம். இப்போ அது எங்கே இருக்குது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 380 கிலோமீட்டர் தொலைவில், சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தித்வா புயல் நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இது அடுத்து வடக்கு வடமேற்கு திசையாக நகரும் போது புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில், வட மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியுமே ரெட் அலர்ட்டில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதிகளில் மழை பொழிவு எப்படி இருக்கும், நாளை காலை எப்படி இருக்கும், இது போன்ற பல்வேறு தகவல்களை திரு செந்தாமரை கண்ணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம்.